மகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல கௌதம காணோம் அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சூர்யாவும் மகாவும் கௌதம தேட போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கௌதம போட்டு பொல பொலன்னு பொளந்துகிட்டு இருக்கிறாங்க. தூக்கிக்கிட்டு போனவங்க அடி வெளுத்து கட்டுறாங்க உருட்டு கட்டையாலேயே. இப்ப போய்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சூர்யா மகா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு சொல்லணும்ல, உங்க அம்மா கிட்டயும் ஐஸ்வர்யா கிட்டயும் சொல்லிடு கௌதம காணோம்னு அப்படின்னு சொல்றாங்க. மகாவும் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாகிட்ட சொல்லும்பொழுது, அவங்க அம்மா வந்து பதறி போறாங்க. ஆனா ஐஸ்வர்யா இருந்துகிட்டு எந்த விதமான பதட்டமும் இல்லாம, அந்த கௌதமே வேணும்னே எங்கேயாச்சும் போய் மறைஞ்சு இருந்துகிட்டு தான் காணாம போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நம்பாதீங்க. போய் உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சாதாரணமா ஐஸ்வர்யா சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா. இந்த பக்கம் கௌதம அடி வாங்குறத தான் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, "ஏன்டா எங்களோட பிசினஸ நீ கெடுத்து நீ ஆன்லைன் மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? நாங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம். ஒழுங்கா கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் என்கிட்ட குடுத்துரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, கௌதம் ஆஹா! நம்ம என்னடான்னா நம்ம ஒரு பிசினஸ தொடங்குனா, ஏற்கனவே இவனும் அந்த பிசினஸ தான் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்களாட்டுக்கு. இப்ப என்ன செய்யறது? பேசாம எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்போம். அப்படிங்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாப்புல நம்ம கௌதம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாமே நம்ம சூர்யாவோட ஆட்கள் தானே. ஸோ, அதனால வந்து விடாம போட்டு பொல பொலன்னு பொளக்குறாங்க. ஏன்னா, மகா கிட்டயே தெனாவட்டா பேசனான்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம சூர்யாவும், மகாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம பிளான் பண்ண பிரகாரம் தான் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அப்பதான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். இது எல்லாமே சூர்யா, மகாவோட செயல்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நடக்குது? அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து கௌதம் தப்பிச்சு அந்த பணம் இருக்கிற இடத்துக்கு ஓடணும். அதுதான் பிளானு. அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ரவுடிங்கலாம் சேர்ந்து, தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு பிளான ஏற்பாடு பண்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே சேர்ந்து தண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கௌதம் தன்னோட கட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவுத்தர்றாப்ல. ஸோ அவங்க மயங்கி விழுவுற நேரத்தில நம்ம ஓடிர்லாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அதே மாதிரி கௌதம அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம சூர்யாவும், மகாவும் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கௌதமும் வந்து கட்ட அவுத்துட்டு தப்பிக்கிறாப்ல. இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. ஸோ நாளைக்கு வசமா மாட்ட போறாப்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.